ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னு இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம். நல்ல ஒரு வேகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு நபர்கள், சூழ்நிலைக்கேற்ப தன்னை சரியாக மாற்றிக்கிட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க, ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையை ஒரே டைமில் செய்யக்கூடிய ஒரு நபர்கள், ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களை ரெண்டு விஷயங்களை ஒரே நேரத்தில் திங்க் பண்ணுவாங்க. ஒரு வேலையாகட்டும், ஒரு முக்கியமான முடிவாகட்டும், ரெண்டு விஷயங்களும் அப்படியே பர்ஃபெக்டாக சிந்தித்து ஒரு கரெக்டான முடிவு சொல்லக்கூடிய ஒரு அருமையான நபர்கள். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே புதன். அதனால் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. மிதுன ராசியில் எந்த ஒரு கிரகமோ உச்சமோ நீச்சமோ அடையிறதில்ல. அதனால தான் இந்த ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்தி கூர்மை நிறைந்தவங்களாக, நல்ல ஒரு சுறுசுறுப்பானவங்களாக, எளிதில் மற்றவங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களாக, புதிய விஷயங்களை ரொம்ப கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி நபர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா இரட்டையர்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இரட்டையர்கள் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எப்பவுமே இவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரெண்டு விஷயமா யோசிப்பாங்க. ஒரு வேலையாகட்டும் கூட ஒரே வேலையை செய்யாமல் அடுத்த வேலை இது இல்லைன்னா இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி இரண்டு விதமான லாபம் பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய சிந்தனையை பார்த்திங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆனால் பார்க்கலாம், இல்லை அப்படின்னா இன்னொன்று செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்களும் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இவங்களை பேசி யாராலும் வெல்ல முடியாது. அந்த அளவுக்கு நகைச்சுவையாகவும் நல்ல ஒரு சிந்தனையாளராகவும் இந்த மிதுன ராசி என்பர்கள் பேசுவாங்க. சரளமாக பேசுவாங்க, மணிக்கணக்காக பேசுவாங்க. பேசுகிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி மற்றவங்களை கவர்ற மாதிரி பேசக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு புதுசாக ஒரு தொழில், ஒரு வியாபாரம், புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். ரொம்ப நாள் ஒரே வேலையில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. அடுத்தடுத்த வேலை, அடுத்தடுத்த தொழில், அடுத்தடுத்த விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், இந்த மந்தமாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது, இருக்கிற ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அறவே பிடிக்காது. சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கணும், வெளியில் எங்கேயாவது பயணம் போயிட்டே இருக்கணும், யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது, தன்னுடைய உழைப்பு மூலமாக முன்னுக்கு வரணும். அதே மாதிரி தனிமையாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. 4 பேர்த்தோடு சேர்ந்து நண்பர்கள் கூட உறவும் கூட சேர்ந்து இருக்கிறது அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இயல்பாகவே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது தொழில் ரீதியாவா, வியாபார ரீதியாவா, குடும்ப ரீதியாவா, நிதி ரீதியாவா அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி என்பர்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற நாட்களில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்க போகுது. ஏன்னா மனதில் அவ்வளோ இறுக்கங்கள், அவ்வளோ சோதனைகள், அவ்வளோ கஷ்டங்களை வச்சுட்டு இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு மனதில் ஒரு ரிலாக்ஸ், ஒரு தெளிவு, திட்டமிடுதல், அதே மாதிரி நல்ல ஒரு லாபம் இதெல்லாம் கிடைக்கிறதுனால மனதில் ஒரு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்படி அப்படின்னா வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது. நம்மளுடைய மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதிரை 1-2-3-4 பாதம், புனர்பூசம் 1-2-3 பாதம்லாம் இந்த மிதுன ராசியில் அடங்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை நம்மளுடைய மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னா, ராசியில் புதனும் சுக்கிரனும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான், லாபஸ்தானத்தில் செவ்வாய், ஐனசைன போகஸ்தானத்தில் சூரியன். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்குது. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்பவுமே நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் ஒரு சிறிய விஷயத்தை கூட உன்னிப்பாக கவனிப்பாங்க, எதையுமே ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் குறிப்பாக வருகின்ற நாட்களில் எதை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அதில் ஒரு சின்ன தடை பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் சரியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுக்காக காத்துட்ருப்பீங்க, ஒரு சிலர்லாம் ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருந்துருப்பீங்க. அதில் ஒரு சின்ன தடை வந்து அதுக்கப்புறம் அது கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கூட இருக்கிறவங்க
ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத அந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அவங்கக்கிட்ட பழகிறது, தினம் தினம் பேசுறது பழகிறது அப்படிங்கிறதே ஒரு போராட்டமாக உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில். நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு சில காரியங்களில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரமாக முடிவெடுப்பீங்க. அது கொஞ்சம் தவறுதலாக போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் அவசர முடிவை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் தெளிவாக திட்டமிட்டு இறங்குனீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க. அவங்களுடைய உதவி உங்களுக்கு ஓரளவுக்கு உதவிகரமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள்லாம் செல்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். அந்த வெளியூர் பயணங்கள்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகவும் ஒரு லாபகரமாகவும் அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்க மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பழைய பாக்கியெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாவே நல்ல ஒரு சாதகமான பலன் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் திட்டமிட்டு இறங்குங்க. நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால் எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து இறங்குங்க. அதே மாதிரி புதுசாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ ஆரம்பிக்கிறவங்க ரொம்ப கவனமாக இறங்குங்க. அதெல்லாம் கரெக்டாக இந்த தொழில் ஒத்து வருமா, அதுக்கு ஏற்ற இடமா, அதே மாதிரி உறவுகள், இவங்க வேலை செய்கிற எம்ப்ளாய்கள் இவங்கெல்லாம் யோசித்து அதற்கு தகுந்த மாதிரி பிளான் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு சக்ஸஸாக அமையும். இந்த காலகட்டத்தில் புதுசாக முயற்சி பண்ணுறவங்க கொஞ்சம் யோசித்து இதெல்லாம் யோசித்து அப்புறம் இந்த தொழில் அந்த இடத்துக்கு ஏற்ற இடமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ஏற்கனவே ஒரு சில நபர்கிட்ட கடன் கொடுத்துருப்பீங்க. அந்த கடனை போய் இப்போ திருப்பி கேட்பீங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாயும் அவ்வளோ சாதகமாக இல்லாதனால சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அது குடும்பத்துலேயா இருக்கட்டும், இந்த மாதிரி கடன் வாங்க போகிற இடத்துலையா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. பேசும்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வீட்லேயா இருக்கட்டும், வெளிநபர்கிட்டையா இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்கிட்டையா இருக்கட்டும், சின்னதாக ஏதாவது விளையாட்டாக நகைச்சுவையாக நீங்கள் பேசியிருப்பீங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியறதுக்கான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உறவுங்கிட்டே கொஞ்சம் கலகலன்னு பேசுகிறதுக்காக ஃப்ளோரில் அப்படியே எல்லாத்தையும் விட்டுருப்பீங்க. அதை பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல சின்ன சின்ன இடைஞ்சலாகவும் ஒரு சில இடத்துல வாக்குவாதம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப நண்பர்கிட்ட முக்கியமான விஷயங்களை பற்றி ஆலோசனை பண்ணும்போது வெளிநபர்கள் பேசுகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த குடும்ப ரகசியங்களை வெளிநபர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறத தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி நண்பர்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த வண்டி வாகனத்தை வாங்கிட்டு ஓட்டும்போது கொஞ்சம் மெதுவாக ஓட்டுங்க, வேகமாக வேண்டாம். இந்த காலகட்டத்தில் வேகம் உங்களுக்கு சின்ன இடைஞ்சலாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் சின்ன தடை, பிரச்சனை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாக்குவாதம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமான பலன் அப்படின்னே சொல்லலாம். கூட இருக்கிறவங்களே ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் போதுமான அளவுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக அக்கம் பக்க உறவுகள், நெருங்கிய உறவுகளால் ஒரு சில வாக்குவாதங்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பணம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் சாதகமான பலன் கிடைக்கும். அதேமாதிரி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. சில காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பேச்சின் மூலிமா ஒரு சில இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் பாடங்களை படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆசிரியரோட பாராட்டு, சக மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு மாணவராக உங்களால் வர முடியும். அதே நேரத்தில் கவனத்தை சிதறவிடாமல் நல்ல மனதை ஒருமுகப்படுத்திட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி காத்துட்ருக்கு. அதே மாதிரி நீங்கள் வெற்றி பெறத்துக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மனதை மட்டும் ஒருமுகப்படுத்திட்டு படிங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. இந்த மனதில் ஒரு அமைதி இல்லாமல் ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தெளிவாகும்.
மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது குடும்ப சூழ்நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. உறவுகள் வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரிச்சுப்போங்க. பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. அவங்க மூலிமா ஏதாவது தொழிலோ வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் திடீர்னு செலவு வரலாம். சின்ன சின்ன தடைகள் வரலாம். எந்த காரியம் இந்த வாரத்தில் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்களோ அதில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எங்கேயாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரதுக்கான ஒரு யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குலதெய்வ தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு செலவு வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குன்னா நல்ல ஒரு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகும். நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். சிந்தித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. உடன் இருக்கிறவங்களே ஒரு சில இடத்துல உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடைஞ்சலை கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல உதவுவாங்க. ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களே இடைஞ்சலாகவும் அமையறதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் இருந்துக்கிறது இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. லாபம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விற்பனையின் மூலிமா நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் புதன்கிழமை தோறும் நவகிரகங்களில் உள்ள புதன் பகவானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுடுவாங்க. மனதில் ஒரு அமைதி கிடைக்கும். தெளிவாக சிந்திப்பீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இது மட்டும் செஞ்சு பாருங்கள். இதை மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.